சின்னத்துறையை 3 சமுதாயத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் வீடு ஏறி அருவாளால் கொடூரமான முறையில் வீட்டு முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் சகதியாக இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள, வாசல்ல, தெருவில் எல்லா இடங்கள்லையுமே கொடூரமாக வெட்டப்பட்டிருக்காங்க. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர் மற்றும் அவரது சகோதரியை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சக மாணவர்கள் வீடு புகுந்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிய சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தலித் செயற்பாட்டாளர் எவிடன்ஸ் கதிர் பகிர்ந்த தகவலை சுருக்கமாக பார்க்கலாம். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ICU வார்டில் உள்ள சின்னத்துரையை பார்த்தேன். 17 வயது தலித் சிறுவன். 2 கைகளும் அரிவாளால் வெட்டப்பட்டு எலும்புகள் நொறுக்கப்பட்டு பெரிய கட்டுடன் படுத்திருந்தான். அவனது கண்களில் அச்சத்தின் ஆழம் தென்பட்டது. அவனது ரத்தம் அவனது வீட்டிலும், தெருவிலும், கதவிலும், பாத்திரங்களிலும் சகதியாய் படிந்து கிடக்கிறது. அவனை வெட்டியவர்களின் நடவடிக்கை கூலிப்படை ஆட்கள் போன்றே இருந்தது. ஆனால் வெட்டியவர்கள் அனைவரும் மாணவர்கள். 17 வயது, 16 வயது உடையவர்கள். சாதி ஒருவனை மரணத்தின் விளிம்பில் தள்ளியிருக்கிறது. சிலரை அருவாள் எடுக்க வைத்து கொலை பசியை ஏற்படுத்தியிருக்கிறது. களத்தில் முழுமையான விசாரணை மேற்கொண்டோம். நாங்குநேரியில் வசித்து வரும் தலித் பறையர் சமூகத்தைச் சேர்ந்த அம்பிகாபதிக்கு 2 குழந்தைகள். 17 வயது சின்னத்துரை, 13 வயது சந்திரா செல்வி. வீட்டு வேலை செய்து குழந்தைகளை படிக்க வைத்து வருகிறார். கடுமையான ஏழ்மை. ஆயினும் குழந்தைகள் இருவரும் நன்கு படிக்கக்கூடியவர்கள். அவரது நம்பிக்கையே குழந்தைகளுக்கு அவர்கள் கற்கக்கூடிய கல்வியும் தான். மகன் சின்னத்துரை வள்ளியூரில் உள்ள கண்கார்டியா மேல்நிலைப் பள்ளிக்கூடத்தில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறான். நன்கு படிக்கக்கூடிய மாணவன். அனைத்து ஆசிரியர்களும் அவன் மீது அபரிதமான நம்பிக்கையும் கரிசனையும் கொண்டுள்ளனர். படிப்பை தாண்டி அவனது நடவடிக்கை அத்தனை வாஞ்சையாக இருந்துள்ளது. திடீரென்று 10 நாட்களாக சின்னத்துரை பள்ளிக்கூடம் செல்லவில்லை. அவனது தாயார் ஏன் பள்ளிக்கூடம் செல்லவில்லை என்று கேட்டதற்கு, என்னை வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவிடு, இல்லையென்றால் சென்னைக்கு அனுப்பிவை, நான் அங்கு ஏதாவது வேலை செய்கிறேன் என்று கூறியிருக்கிறான். அதற்கு அவனது தாயார் அம்பிகாபதி ஒப்புக்கொள்ளவில்லை. கடந்த 9/8/2023 அன்று அவனது பள்ளிக்கூட ஆசிரியை அம்பிகாபதியை அலைபேசி மூலமாக அழைத்திருக்கிறார். ஏன் உங்கள் மகன் பள்ளிக்கூடத்திற்கு வரவில்லை? அவனுக்கு என்ன பிரச்சனை? எதுவாயினும் சரி செய்யலாம், பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து வாருங்கள் என்று கூறியிருக்கிறார். இந்த நிலையில் 9/8/2023 அன்று காலை 10:30 மணியளவில் சின்னத்துரையும் அவனது அம்மா அம்பிகாபதியும் பள்ளிக்கூடம் சென்றுள்ளனர். அங்கு வகுப்பு ஆசிரியை மற்றும் தலைமை ஆசிரியை ஆகிய இருவரும் சின்னத்துரையிடம் விசாரிக்கையில், தன்னுடன் படிக்கக்கூடிய 2 மாணவர்கள் தன்னை சாதி ரீதியாகவும் ஆபாசமாகவும் இழிவுபடுத்தி பேசி வருகின்றனர். எனது பணத்தை பிடுங்கிக் கொள்கிறார்கள். சிகரெட் வாங்கி வர சொல்லி அடிக்கிறார்கள். பல்வேறு வேலைகளில் ஈடுபடுத்துகின்றனர். பரீட்சையில் நான் எழுதுகிற விடைத்தாள்களை வாங்கி காப்பி அடிக்கின்றனர் என்று கூறியிருக்கிறான். அதனை கேட்ட 2 ஆசிரியைகளும் என்ன நடந்தது என்பதை எழுதி கொடு, அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறி சின்னத்துரையையும் எழுதி கொடுத்திருக்கிறான். தங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது என்பதை முன்னரே அறிந்த 2 சிறார் குற்றவாளிகளும் அன்று பள்ளிக்கூடம் வரவில்லை. இரவு 10 மணியளவில் சின்னத்துரை வீட்டிற்குள் 3 சிறார் குற்றவாளிகள் வந்துள்ளனர். அவர்கள் கையில் சுமார் 2 அடி நீளமுள்ள அரிவாள் இருந்துள்ளது. கீழ் சாதி வேசி பயலே, எங்களுக்கு எதிராக புகார் கொடுப்பியா என்று கூறி அரிவாளால் சின்னத்துரையின் கழுத்திலும் தலையிலும் வெட்ட முயற்சி செய்ய தனது கைகளை கொண்டு சின்னத்துரை தடுத்திருக்கிறான். இதனால் 2 கைகளின் எலும்புகளும் அரிவாளால் வெட்டப்பட்டு நொறுக்கப்பட்டுள்ளது. தோள்பட்டையிலும் கால் தொடையிலும் அரிவாள் வெட்டப்பட்டுள்ளது. அண்ணன் வெட்டப்படுவதை அறிந்த தங்கை சந்திரா செல்வி தடுக்க முயற்சி செய்ய அந்த 13 வயது சிறுமியையும் அரிவாளால் வெட்டியுள்ளனர். இந்த வன்கொடுமையில் ஈடுபட்ட 3 பேரை கடந்து அந்த 3 பேரும் அங்கு வந்து அரிவாளால் வெட்டுவதற்கு உதவி செய்த மேலும் 3 பேர் என்று 6 பேரினை போலீசார் 10/8/2023 அன்று கைது செய்து ரிமாண்ட் செய்துள்ளனர். இந்த 6 பேரில் 2 பேருக்கு 16 வயது, மற்ற 4 பேருக்கு 17 வயது. அனைவரும் சிறுவர்கள். அனைவரும் மறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இவ்வாறு தனது கள ஆய்வு விவரங்களை எவிடன்ஸ் கதிர் பதிவு செய்துள்ளார். மேலும் அவர் பதிவிட்டுள்ளதாவது, குற்றவாளிகளின் உறவினர்கள் திமுக, மதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் என தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்தவிதமான அரசியல் குறுக்கீடும் இல்லாமல் நீதி கிடைக்க உறுதுணையாக இருப்பார் என நம்புகிறேன்.
மாணவர்களின் மணிக்கட்டில் கயிறுகளாக இருந்த சாதி இன்று அரிவாளாக மாறியிருக்கிறது. தென் மாவட்டங்களில் பள்ளிக்கூடங்கள் சாதி களமாகவே காட்சியளிக்கின்றன. அவை பள்ளிக்கூடங்களாக இல்லாமல் சாதி வன்கொடுமை கூடங்களாக உருமாறி வருவது கவலை அளிக்கிறது என எவிடன்ஸ் கதிர் பதிவிட்டுள்ளார்.